வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு விசேஷமான திருவிழா, கூழ் ஊட்டும் திருவிழா ஒரு சில கோயிலில் பண்ணுவாங்க. அதே போல் இந்த வாரம் எங்கள் ஏரியா கோயிலில் கூழ் ஊற்றுனாங்க. எங்கள் வீட்லேயும் சாமி படைத்தோம். எப்படி படைத்தவங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுறோன்னு சொன்னீங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மாவு கரைச்சி வச்சிடும். புதன்கிழமை நைட் போல் வியாழக்கிழமை அன்றைக்கி காய்ச்சிட்டு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வீட்லேயும் கோயிலையும் ஊற்றிடுவோம். அதனால் 1 கிலோ மாவு அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கம்பும் கேழ்வரகும் சேர்த்து போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் கரைச்சி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்து காய்ச்சிடுவேன். இது ஃபஸ்ட் டே இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கரைச்ச மாவு வந்து ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு இருந்தால் புளிச்சிடும். நாளைக்கு காலையில் எழுந்து காய்ச்சி வச்சிடணும். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் வந்துருச்சு, புளிச்சிருக்கு பாருங்கள் நல்லா. இப்போ ஒரு பாத்திரம் தண்ணி வச்சுருக்கேன், அதை காய்ச்சி எடுக்க போகிறேன். போன வருஷமும் வந்து வீட்டில் எப்படி கூழ் படைத்தேன், கோயிலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனாங்க ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இங்கே வந்து ஐகார்ட்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் வந்து அம்மனுக்கு எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோயில் இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்துருவேன். அந்த புடவை வந்து கட்டிட்டு சாமி வந்து தெருவில் ஊர்வலம் வரும். ஒவ்வொரு வருஷம் பழக்கமாக செஞ்சிட்ருக்கேன். இந்த வருஷம் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச அறிவியல் பூர்வமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியாதவங்க பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க வேறு ஏதாவது அடிஷ்னலான நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா ஒரு சயின்ஸ் டீச்சராக ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு இது தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஒரு வருஷமும். ஏன் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறோங்கிறதுக்கு விளக்கத்தை. இருக்கிற தமிழ் மாதங்கள் 12 பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், அதாவது ஆங்கில மாதத்தை ஜூலை ஆகஸ்ட் சேர்ந்து வரும்போது நடுவில் ஆடி மாதம் வரும். அந்த ஆடி மாதத்தில் வந்து காற்றடிக்கக்கூடிய சீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பருவ காலங்களில் அந்த காற்றடிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், கிருமிகள் வந்து நிறைய இனப்பெருக்கம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா 4 வெள்ளிக்கிழமை, அது இல்லாமல் ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த மாதிரி நிறைய வரலட்சுமி விரதம், இந்த மாதிரி நிறைய பூஜைகள் வரக்கூடிய மாதம் இது. அந்த மாதத்தில் நம்ம வந்து வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய வந்து வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்துப்போம். மஞ்சள் என்பது பார்த்திங்கன்னா சிறந்த கிருமி நாசினி, கிருமிகள் அழிக்கக்கூடியது. வேப்பிலை பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சுவாசத்திற்கு ஏற்ற அதிகமான ஆக்சிஜனை கொடுப்பது. இருக்கிற மரங்கள்லேயே பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தான் அதிக ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கும். அதனால தான் வந்து வேப்பிலை நிறைய பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் கூழ் அந்த மாதிரி பொருட்கள் நம்ம சேர்க்கும்போது, உணவுப் பொருளை சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும், அதாவது செரிச்சிடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம அம்மனங் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அறிவியலும் ஆன்மீகமும் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. நம்புகிறவங்களுக்கு ஆன்மீகம், நம்பாதவங்க அறிவியலாக கூட எடுத்துக்கலாம். அதை காற்றுல பரவக்கூடிய நுண்ணுயிரின்னு பார்த்திங்கன்னா வைரஸ், அதிகமான தாக்கம் கொண்ட நோய்களை உருவாக்கக்கூடிய கிருமி வந்து வைரஸ். இப்போ கூட ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது 2018-19 நிறைய கொரோனா தாக்குதல் நமக்கு ஏற்படுது. அதுவும் ஒரு வைரஸ் மூலம்தான். நம்மளாம் நிறைய பேருக்கு வந்து அம்மை நோய் சின்ன வயசுலேயே எப்பயும் ஏற்பட்டிருக்கோம். சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் போன்ற நோய்கள்லாம் வந்து வைரஸ் கிருமியால் தான் வருது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேப்பிலை தான் பயன்படுத்துவாங்க. பாய் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த கிருமிகள் பரவாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயம் நமக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க. இதை தவிர வேறு ஏதாவது அறிவியல் பூர்வமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன்.
வீட்டில் சாமிக்கு வந்து கூழ் வச்சு படைச்சிட்டேன். தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காலையிலே தனியாக படைக்க முன்னாடி ஒரு பாத்திரத்தில் வந்து கோயிலுக்கு எடுத்து வச்சுருவேன். கூழ், பொங்கல், துள்ளு மாவு இதை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வந்து கோயிலில் 12 மணிக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. 2 மணி ஆகிடும் கூழ் ஊற்றுறதுக்கு. எப்படியும் கூழ் ஊற்றிட்டு படைச்சிட்டு தான் வீட்டுக்கு வரணும். இந்த சின்ன சில்வர் தவளை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூழ், அப்புறமா ஒரு டப்பாவில் வந்து இது வந்து துள்ளு மாவு, இது வெண்பொங்கல். டீ போட்டுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வந்து அம்மனுக்கு இந்த வாரம் கூழ் ஊற்றுனீங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் ஏரியா முனையில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன். தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இது எடுத்துகிட்டு போகணும். இப்போ வெள்ளிக்கிழமை நைட் 11 மணி ஆகுது. சாமி தெருவில் வந்துட்டுருக்குது. இந்த சாரீ இப்போ சாமி கட்டிகிட்ருக்க ஆரஞ்சு கலர் சாரீ, அது பார்க்க எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து நான் அம்மனுக்கு வந்து இந்த வருஷம் வாங்கி கொடுத்த சாரீ. இது எப்பயுமே அம்மனுக்கு கட்டினப்போ எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இந்த அம்மனோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக சேர்த்து வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.